الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين قال النبي صلى الله عليه وسلم مثل المؤمنين في تواضهم وتراحمهم كمثل الجسد إذا اشتكى منه عضوا تداعى إليه سائر الجسد كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிமானவர்கள் முஃமினானவர்கள் அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கவலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காண்பிப்பார்கள். மஸலுல் முஃமினீன் ஃபி தவாதுஹிம் வ தராஹுமிஹிம், முஃமின்கள் தங்களுக்கு மத்தியிலே நேசித்து கொள்ளக்கூடிய விஷயத்திலேயும் இரக்கம் காண்பித்து கொள்ளக்கூடிய விஷயத்திலேயும் ஓர் உடலை போல ஓர் உடலிலே ஒரு உறுப்புக்கு ஏதாவது பாதிப்பு என்று சொன்னால் ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் அதனை முறையிடும், அதை பற்றிய முயற்சிகளிலே ஈடுபடும், அது குறித்த வெளிப்பாடுகளை காண்பிக்கும். அதுபோல மோமின்கள் வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை காண்பிப்பார்கள். உடல் உறுப்பிலே கண்ணுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் கண்ணுக்கு தானே என்பதாக மற்ற உறுப்புகள் இருப்பது கிடையாது. ஒட்டுமொத்த உடலிலேயும் காய்ச்சல் வரும். ஏதாவது ஒரு இடத்திலே வலி என்று சொன்னால் உடல் உறுப்புகள் முழுவதிலேயும் காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலை நீக்குவதற்காக வேண்டி, அந்த உடல் உறுப்பிலே ஏற்படக்கூடிய வலியை நீக்குவதற்காக வேண்டி உடலிலே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் முயற்சிக்கும். கால் நடந்து செல்லும் மருத்துவரிடம், கை அதற்கான முயற்சியை செய்யும்,
வாய் மருத்துவரிடம் சென்று என்ன பிரச்சனை என்பதை சொல்லி காண்பிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது, முஸ்லிம் உம்மாவிலே உலகத்திலே ஒரு பகுதியிலே ஒரு சிரமம் என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்திலே உலகத்திலே ஒரு இடத்திலே பாதிப்பு என்று சொன்னால், உலகத்தினுடைய அடுத்த பகுதியில் இருக்கக்கூடியவன் அழ வேண்டும், அந்த உணர்வு வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கவனத்துக்கு கொள்ளுங்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நம் அனைவர்களையும். பலஸ்தீனத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை நம்மளை எத்தனை வேறுகளை மனக்கவலைக்கு உருவாக்கி இருக்கிறது. உலக வரலாற்றிலே இது மாதிரியான அநீதங்கள் எங்குமே கிடையாது. எவ்வளவு கஷ்டங்கள்! அங்குள்ள பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள், எல்லோரிடத்திலும் செல்போன் இருக்கிறது. இன்றைய காலத்திலே எல்லோரும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கொடூரமான காட்சிகள். யார் யார் இந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்ட அழுதிருப்போம் அல்லாஹ்விடத்தில். நாம் போய் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்தியாவிலே வாழக்கூடிய, குறிப்பாக தமிழிலே வாழக்கூடிய, இந்த பல்லவட்டியிலே வாழக்கூடிய மக்கள் நாம், அவர்களுக்காக என்ன செய்ய முடியும்? நான் கேட்கிறேன் பெருமக்களே, உள்ளத்தில் ஏதாவது கவலை இருக்கிறதா? குறிப்பாக இந்த 1-3 நாட்களாக கடுமையான முறையிலே அந்த மக்களின் மீது குண்டு வீச்சுக்கள், கடுமையான பாதிப்புகள். பெண்கள் எப்படி இரவு நேரத்தில் நிம்மதியாக உறங்குவார்கள்? எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குண்டு விழலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உயிர் போகலாம். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஈமான்தாரியுடைய அடையாளம் இதுதான். எங்காவது ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்பு என்று சொன்னால் தனக்கு வந்த ஒரு சிரமத்தை போல உணர வேண்டும். அப்படி உணரவில்லை என்றால் அவன் ஈமான்தாரியே கிடையாது. எங்கோ நடக்கிறது, நான் நிம்மதியாக தின்பேன், மிருகத்தை போல நான் வாழ்வேன், மிருகத்தை போல என்னுடைய இச்சையை நான் பூர்த்தியாக்கிக் கொள்வேன், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்பதாக வாழ்வது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு கவலை தோய்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். கான முத்தவாஸில் அஹ்ஸான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக கவலை உள்ளவர்களாக இருப்பார்கள். கான முத்தவாஸில் அஹ்ஸான். எந்த நேரத்திலும் ஒரு கவலை. பெருமானார் அவர்களுக்கு என்ன கவலை இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கவலை? வீடு கட்ட வேண்டும் என்ற கவலையா? மகளுக்கு, குடும்பத்தாருக்கு சம்பாதித்து போட வேண்டும் என்ற கவலையா? அல்லாஹ் சொன்னான், உஹது மலையை கூட நான் தங்கமாக ஆக்கி தருகிறேன். நினைத்ததை அல்லாஹ் செய்து கொடுப்பான், எல்லாம் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் ஏன் கவலைப்பட்டார்கள்? நபியினுடைய கவலை உம்மத்தை பற்றித்தான் இருந்தது. என்னுடைய உம்மத்துக்கு என்ன ஆகும்? ஒரு நிகழ்வை ஹதீஸு கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். உம்மத்துக்கு ஒன்று என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுறுவார்கள். அவர்கள் ஒரு நிலை இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். நம்முடைய குடும்பத்து குழந்தைக்கு ஒரு பாதிப்பு, ஆபரேஷன் செய்யக்கூடிய நிலை, குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா? அந்த நேரத்தில் அருகில் இருப்பவன் சந்தோஷமாக இருப்பான். அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் என்ன நிலையிலே இருப்பார்கள்? அதுபோலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை. உம்மத்துக்கு ஒரு உலக ரீதியான சிரமம் என்றாலும் அப்படித்தான் இருப்பார்கள். மதிய நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அந்த கூட்டத்தார்களுடைய உடையை பார்க்கிறார்கள், முகத்தை பார்க்கிறார்கள், தோற்றத்தை பார்க்கிறார்கள். தோற்றத்தை பார்த்த உடனே புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, அவனுடைய முகச்சாயல், முகத்தோற்றம், இதை வைத்து புரிந்து கொள்வோம். நம்மோடு பழகுபவர்களை பல பேரை பார்த்து நாம் முகத்தை பார்த்த உடனே சொல்லுவோம், ஏதோ கவலையில் இருக்கிறீர்கள். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியிடத்திலே மதிய நேரத்திலே ஒரு கூட்டத்தார்கள் வந்த பொழுது அந்த கூட்டத்தினுடைய வெளிரங்கத்தை பார்க்கிறார்கள், முகத்தை பார்க்கிறார்கள்,
கடுமையான ஏழ்மையினால் இந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய கூட்டத்தார்கள் பல நாட்கள் சாப்பிடவில்லை. அவர்களிடத்திலே உடுத்துவதற்கு சரியான உடை இல்லை. மிகப்பெரிய வறுமையை முன்வைத்து கொண்டு நம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஹதீஸ் வாசகம் சஹாபாக்கள் இப்படி சொல்லி காண்பிக்கிறார்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அவர்களை பார்த்த உடனேயே ஃபதமஅர வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதமஅர வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனேயே நபியினுடைய முகத்திலே கவலை, துக்கம், தாங்க முடியாத அளவிற்கு கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுகர் நேரமானது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாங்கு சொல்ல சொன்னார்கள். பிறகு இகாமத்து சொல்ல சொன்னார்கள். இமாம் ஜமாத்தை நடத்தினார்கள். தொழுகைக்கு பிறகு சமூகத்தை பார்த்து திரும்பி நின்றார்கள். சமூகத்தை பார்த்து அறிவிப்பு செய்தார்கள். சதக்கா குறித்த ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள். தர்மம் குறித்த ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள். வந்து வருபவர்களுடைய நிலைமையை விவரித்து சொன்னார்கள். ஒரு சில சஹாபாக்கள் தான் எழுந்திருத்தார்கள். ஒரு சில 1-2 தீனார்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். 1-2 திர்ஹம்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நபியினுடைய கவலை முகத்தில் இருந்து நீங்கவே கிடையாது. இந்த 1-2 திர்ஹத்தை இந்த சமூகத்திற்கு எப்படி கொடுப்பேன்? அவர்களுடைய பஞ்சம் எப்படி நீங்கும்? அவர்களுடைய வறுமை எப்படி நீங்கும்? நபியினுடைய முகத்தில் மாற்றமே வரவில்லை. ஒரு சஹாபி எழுந்திருத்தார்கள். வீட்டுக்கு போனார்கள். பெரிய பை ஒன்றை எடுத்துக்கொண்டு தூக்க முடியாத அளவிற்கு தூக்கி கொண்டு தள்ளாடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து அப்படியே கொடுத்தார்கள். அனைத்தும் தங்க தீனார்கள். ஒரு பெரிய ஒரு மூட்டை முடிச்சாக தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நபியினுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து அப்படியே கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பங்களிப்பு. இவ்வளோ பெரிய தீனாருடைய மூட்டை. அதை பார்த்த உடனே அங்கிருந்த இன்னொரு சஹாபி எழுந்திருத்து போனார். மூட்டை மூட்டையாக கொண்டு வந்தார்கள். வந்திருக்கக்கூடிய ஜமாத், முஸ்லீமுடைய ஜமாத் கடுமையான வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 1-2 தீனார்கள் போதுமாகாது. நபியினுடைய முகத்திலே மாற்றமில்லை. மூட்டை மூட்டையாக வந்தது. சஹாபி அறிவிக்கிறார்கள், இந்த புறமும் தானியத்தினுடைய குவியல்கள், திர்ஹத்துடைய குவியல்கள், உணவினுடைய குவியல்கள், உடையினுடைய குவியல்கள். இந்த புறமும் அதுபோன்று மலை போன்று உணவினுடைய குவியல்கள், திர்ஹங்களுடைய குவியல்கள், தீனார்களுடைய குவியல்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே மாற்றம் வந்தது. ஒரு தனக்கு முன்பதாக இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய வறுமையிலே வருகிறார்கள் என்கிற பொழுது நபியினுடைய நிலை என்ன? அதே நிலைதான் உம்மத்துக்கும் வர வேண்டும். பலஸ்தீன மக்களை பார்த்து அவர்கள் குறித்து எத்தனை நபர்கள் கவலைப்படுகிறோம். நாம் இங்கிருந்து ஒன்றுமே செய்ய முடியாது பெருமக்களே. நம்முடைய சக்திக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றை செய்ய முடியும். தஹஜ்ஜுதில் எழுந்திருத்து அழ முடியும். வல்ல அல்லாஹ்விடத்தில் கையேந்த முடியும். என்ன நடக்கிறது நான் சொல்ல வேண்டியது கிடையாது. அங்கு எவ்வளவு சித்திரவதைகள். எந்த குடும்பத்தாரும் ஒருங்கிணைத்த ஒட்டுமொத்த குடும்பமாக பலஸ்தீனத்திலே கிடையாது. நாம் எப்படி வாழ்கிறோம்? தாயும் தந்தையுமாக, குழந்தைகளாக, சகோதரர்களாக, கணவன் மனைவிகளாக வாழ்கிறோமோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை பலஸ்தீன மக்களிடத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ எல்லோரும் 100க்கு 100 குடும்பங்களை இழந்தவர்கள் தான் பெருமக்களே. ஒரு குடும்பத்தில் அத்தா இருப்பார், மகன் இருக்க மாட்டார். கணவன் இருப்பான், மனைவி இருக்க மாட்டாள். மனைவி இருந்தால் கணவன் கிடையாது, கணவன் இருந்தால் மனைவி. இதே நிலைதான் அங்குள்ள எல்லா குடும்பத்துடைய நிலையும். அவ்வளவு தூரம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நமக்கு சொகுசு வாழ்க்கை வேண்டுமா? திருமணங்களை ஆடரமாக முடிக்க வேண்டுமா? அவ்வளவு சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒரே ஒரு கவலை பங்கெடுப்பு, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது. நமது சமுதாயத்தை பற்றி கவலைப்படும் பொழுது, அழுகும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம். எத்தனையோ நிகழ்வுகளை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வரக்கூடிய பாதையிலே எறும்பு கூட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு எறும்பு கவலைப்பட்டது. மிச்சமுள்ள எல்லா எறும்புகளையும் பார்த்து சொன்னது, உதுகிலோ மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து விடுங்கள், பொந்துகளிலே நுழைந்து விடுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுகு, சுலைமானும் அவர்களுடைய படையும் உங்களை மிதித்து விட வேண்டாம். அவர்கள் தெரிந்து மிதிப்பவர்கள் அல்ல. வஹும் லா யஷ்உரூன், உங்களை அவர்கள் உணர மாட்டார்கள். பாதை வழியாக நீங்கள் கடந்து போவதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நீங்கள் இவ்வளவுதான் இருக்கிறீர்கள். அவர்களுடைய காலடியிலே நீங்கள் செல்வது அவருக்கு தெரியாது. தெரியாமல் மிதித்து விடலாம். படைகள் வருவதை உணர்ந்த ஒரு எறும்பு சத்தம் போடுகிறது. சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டது. சமுதாயத்திற்கு தன்னால் என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு அறிவிப்பு சமுதாயத்தை பாதுகாத்தது. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே மனித சமுதாயத்திற்காக வேண்டி இறக்கி வைத்த ஆயத்துகளிலே ஒரு சூறாவிற்கு பேர் என்ன தெரியுமா? எறும்பு சூறா. எறும்பை அல்லாஹ் கபூல் செய்கிறான். சமுதாயத்திற்காக வேண்டி ஒரே ஒரு குரல் கொடுத்தது பெருமக்களே. அதே போலத்தான் எத்தனை குரல்கள் சமுதாயத்திற்காக வேண்டி வந்ததோ அத்துணையும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுதுஹுது பறவை ஒரு சமூகம் சூரியனை வணங்கி கொண்டிருந்த சமூகத்தை அதிலிருந்து இணை வைத்தலில் இருந்து அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை வணங்குவதில் இருந்து பாதுகாத்தது. அந்த ஹுதுஹுதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் விரும்புவது அதுதான். எந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் எங்கு அழிக்கப்பட்டாலும், எங்கு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டாலும் அது குறித்து கவலைப்படுவதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வரவேற்கிறான். அதுபோன்று யாரெல்லாம் கவலைப்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி உண்டு. அந்த கவலை இல்லாதவர்களை அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிப்பது கிடையாது. அவர்களை நாளை மறுமை நாளிலே நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். சமீபத்திலே நடந்த சில விஷயங்களையும் சொல்ல கடமைப்படுகிறேன் பெருமக்களே. நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்று, துஆ செய்ய முடியும். இரண்டாவது, இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்திலே நாம் துணை நிற்கக்கூடாது. சமீபத்தில் ஓரிரு நாட்களில் நடந்த விஷயம், ஒட்டுமொத்த அரபுலகமும் அமெரிக்க அதிபரிடத்தில் பொருளாதாரத்தை அள்ளி தருகிறார்கள். மூட்டை மூட்டையாக அள்ளி தருகிறார்கள். நாம் எல்லாம் பார்க்கும் பொழுது மன வேதனைப்பட்டோம். இந்த பொருளாதாரம் எங்கு போகிறது? பலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக வேண்டி யூதனுடைய கைக்கு போகிறது. அமெரிக்க ஜனாதிபதி வாங்கி கொடுக்கிறார், அள்ளி கொடுக்கிறார்கள். இந்த பணம் என்ன தெரியுமா? ஹாஜிகளுடைய பணம். இது இங்கிருந்து போறார்களே, ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களே லட்சக்கணக்கான ஹாஜிகள், நாம் கொடுக்கக்கூடிய அரபுலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் இது. நம்முடைய பணத்தை வாங்கி நம்முடைய சமூகத்திற்கு எதிராக ஒரு அமெரிக்க ஜனாதிபதியிடம் கொடுக்கிறார்கள். அமெரிக்க நாட்டு அரசு அதிபர்கள். என்ன காரணம் தெரியுமா? தான் சொகுசாக வாழ வேண்டும். கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் அழிக்கப்படுவேன், என்னுடைய குடும்பம் அழிக்கப்படும், என்னுடைய சொகுசு வாழ்க்கை போகும் என்பதற்காக வேண்டி அவன்களை பயந்து கொண்டு அவர்களுக்கு அள்ளி கொடுத்த காட்சிகளை பார்த்தோம். அது மனவேதனையாகத்தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறேன். அவர்கள் கொடுத்தது பல கோடி என்று சொன்னால், நாமும் சில நேரங்களிலே சில நூறுகளை இஸ்லாத்தை அழிப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாமும் கொடுக்கிறோம். அரபுலகம் கொடுப்பதை பார்த்து நாம் கவலைப்பட்டோம். நாமும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். மக்களே, இந்திய நாட்டிலே இஸ்லாத்தை அழிப்பதற்கு ஒரு குடும்பத்தார்கள், ஒரு சாரார்கள் பெரும் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள். ஜியோவுடைய நெட்வொர்க் சொல்கிறேன் பெருமக்களே, நல்ல ஈமான்தாரி ஜியோவுடைய நெட்வொர்க்கை பயன்படுத்த மாட்டான். அந்த பொருளாதாரம் தான், அதானி அம்பானுடைய பொருளாதாரம் தான் இஸ்லாத்தை அழிப்பதற்கு இந்திய நாட்டிலே பயன்படுத்தப்படுகிறது. இதை தெரிந்து கொண்டு ஒரு முஃமின் ஜியோவுடைய நெட்வொர்க்கில் இருப்பான் என்று சொன்னால் என்னவாகும்? இவ சமீபத்தில் ஒரு நல்ல அடியார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 தடவை கனவிலே பார்க்கிறார்கள். அல்லாஹுடைய அடியார், இறையச்சம் உள்ளவர், 2 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமீபத்திலே கனவிலே பார்த்தார்கள்.
2 தடவை கனவிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் முஸ்லிம் அல்ல, இவர்கள் முஸ்லிம் அல்ல. யார் யூதர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய தயாரிப்புகளை வாங்குகிறார்களோ, பயன்படுத்துகிறார்களோ, அவர்கள் முஸ்லிம் அல்ல. நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஒரு நல்ல அடியாருடைய கனவிலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை எச்சரிக்கிறார்கள். யார் யூதர்களுடைய பொருளை வாங்குவார்களோ, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வார்களோ, அவர் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடையாது, பரிந்துரை கிடையாது என்பதாக யூதர்களுடைய விஷயத்தில் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்து இன்னைக்கு இந்தியாவிலே வாழக்கூடிய நம் போன்றவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் பொருளாதாரத்தில் உதவி செய்ய, அவர்களுடைய பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே இஸ்லாத்தை அழிப்பவர்கள் ஆட முடியாது. பொருளாதாரம் வரப்போய்தான். யாருடைய பொருளாதாரம்? அதானியுடைய பொருளாதாரம், அம்பானியினுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது சில அடியாட்களை கொண்டு. நல்ல முஃமின் சொல்கிறேன் பெருமக்களே, ஜியோவுடைய நெட்வொர்க்கை பயன்படுத்த மாட்டார். அதுபோல இவர்களுடைய தயாரிப்புகளை புறக்கணிக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய அடையாளம் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திரும்ப நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு முஃமின்களுடைய உதாரணம் இதுதான். ஒரு உடலை போல, ஒரு உடலிலே ஒரு உறுப்புக்கு பாதிப்பு என்று சொன்னால் ஒட்டுமொத்த உடலும் சேர்ந்து தான் அந்த பாதிப்பை நீக்குவதற்கு முயற்சி செய்யும். கைக்கு ஒரு பிரச்சனை, கால் அதற்காக முயற்சிக்கிறது, கண் அதற்காக முயற்சிக்கிறது, நாவு அதற்காக முயற்சிக்கிறது. அதுபோல நம்முடைய சமுதாய மக்கள் அவர்கள் எங்கு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துஆ வலிமையானதாக இருந்தால் அல்லாஹ் அந்த பலஸ்தீன மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் திரும்ப தருவான், ஒரு விமோச்சனத்தை அல்லாஹ் தருவான். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நாம் துஆவிலே ஈடுபட வேண்டும். இஸ்ரேலிய பொருட்களை நாம் புறக்கணிக்க வேண்டும், கண்டறிய வேண்டும். எனக்கு தெரியாது எது இஸ்ரேலிய பொருள்கள், இதெல்லாம் சப்புக்கட்டான பேச்சுகள். உணர்வுள்ள ஒரு முஃமின் அப்படி சொல்ல மாட்டான். கண்டறிய வேண்டும். எதெல்லாம் இஸ்ரேலிய தயாரிப்புகளோ, அதுபோல இந்திய நாட்டிலே என்னென்ன தயாரிப்புகள் முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறதோ அத்துணையும் கண்டறிந்து அவைகளை புறக்கணிப்பது மோமினுடைய கடமை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக சொல்லி காண்பிப்பார்கள். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவுடைய ஒரு முக்கிய அறிவிப்பு, சமீபத்திலே பலஸ்தீன மக்களின் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. நம்மால் ஒன்று ஒரு முயற்சி துஆதான். இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவிலே பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி தமிழ் துஆவும் செய்யப்படும். நாம் எல்லாம் கண்ணீரோடு நமக்கு அந்த கஷ்டம் வரலை என்பதாக நினைக்காதீர்கள். திரும்ப சொல்கிறேன், எங்கோ நடக்கிற கஷ்டம், எங்கோ வரக்கூடிய சிரமம் எதுவும் நாளை நமக்கு வரலாம். யாருக்கும் ஏற்படுகிறது. எந்த மாநிலத்திலேயும் உள்ள முஸ்லிம்கள் தானே, உலகத்தினுடைய எந்த இடத்திலேயும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தானே. இந்த உணர்வு ஒரு முஃமின் இடத்துல இருந்தான், அவன் முஃமினே கிடையாது, அவன் முஸ்லீமே கிடையாது. முஸ்லிமான என் சகோதரன் பாதிக்கிறான், முஸ்லிமான என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டியது நம்முடைய கடமை பெருமக்களை. இன்ஷா அல்லாஹ் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையிலே இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவிலே பாதிக்கப்படக்கூடிய நம்முடைய முஸ்லிம்களுக்காக வேண்டி துஆ செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். கரூரிலிருந்து பெரியவர் அவர்கள் ஜமாத்தார் சார்பாக கரூருடைய சின்ன பள்ளி வாசல், 100 ஆண்டு காலம் பழமைப்பட்ட ஒரு பள்ளி வாசல், அந்த பள்ளி வாசலுடைய புதுப்பிப்பு கட்டுமான பணிக்காக வேண்டியும் வாங்கலில் கரூருக்கு அருகிலே வாங்கலிலே கபரஸ்தானுடைய தேவைக்காக வேண்டியும் பொருளாதார உதவி நாடி வந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய ஹாஜியார் அவர்கள் 90 வயதுடையவர்கள். அவர்கள் பல வருடங்களாக இது போன்ற மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிக்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய கபரஸ்தான் போன்ற தேவைகளுக்காக வேண்டி தங்களுடைய உடல் உழைப்புகளை கடுமையாக செய்து வருகிறார்கள். அல்லாஹுடைய கிருபையினால் நமக்கு அருகிலே உள்ள ஊர் தான்
நம்மால் முடிந்த அளவு தாராளமான முறையிலே மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிக்காக வேண்டியும் கபரஸ்தானுடைய தேவைக்காக